தங்கம், அம்மா, முருங்கைப்பூவில் என்ன வேணும்? முருங்கைப்பூ ஆம்லேட் வேணுமா? ஓகே. முருங்கைப்பூ ஆம்லேட். முருங்கைப்பூவே சாப்பிடாத என்னோட பையன் முருங்கைப்பூ ஆம்லேட் கேட்குறான்னா அது ரொம்ப பெரிய விஷயங்க. வாரத்தில் 2 முறையாவது இந்த முருங்கைப்பூ ஆம்லேட் செஞ்சு கொடுத்துருவேன். இந்த ஆம்லேட் செய்கிறது ரொம்பவே சிம்பிளுங்க. முருங்கைப்பூவை உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக கிடச்சிதுன்னா இந்த மாதிரி பொரித்து நல்லா அலசி எடுத்துக்கோங்க. ரொம்ப மொக்கா இல்லாமல் இந்த மாதிரி வெடித்த பூவாக இருக்க மாதிரி பார்த்துக்கோங்க. அப்போ தான் வதக்கும் போது சீக்கிரம் வெந்துடும். இது கூட நான் இன்றைக்கி 2 முட்டை எடுத்திருக்கேன். பொடியாக கட் பண்ண பெரிய வெங்காயம், பச்சை மிளகாய், கருவேப்பிலை. இப்போ ஒரு தோசைக்கல்லில் கொஞ்சமாக எண்ணெய் விட்டுட்டு நறுக்கி வச்சுருக்க வெங்காயம், பச்சை மிளகாவை போட்டு ஃபஸ்ட்டு நல்லா வதக்கிடணும். தேவையான அளவு உப்பு ஆட் பண்ணிவிட்டு ஃபஸ்ட்டு நல்லா வெங்காயம் வதங்கிடணுங்க. அதுக்கப்புறமா நீங்கள் எடுத்து வச்சுருக்க முருங்கைப்பூ அதில் போட்டுட்டு ஒரு 2 நிமிஷத்துலேயே முருங்கைப்பூ நல்லா வதங்கி வந்துடும். கொத்தமல்லி தழை பொடியாக கட் பண்ணி அதில் சேர்த்துக்கோங்க. நல்ல மணமாக இருக்கும். முருங்கைப்பூவோட வாசனை கொஞ்சம் கூட இருக்காதுங்க. வதங்கின வெங்காயத்தை இந்த மாதிரி ஓரம் கட்டிட்டு நடுவில் அந்த முட்டையை உடச்சி ஊற்றிடுங்க. நான் எப்பயுமே தோசைக்கல்லாக இருந்தால் இந்த மாதிரி ஆம்லேட் போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். அதனால் அதுலேயே செஞ்சுடுவேங்க. கொஞ்சமாக பெப்பரை நுணுக்கி அதில் போட்டுக்கோங்க. எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுட்டு நல்லா ஸ்ப்ரெட் பண்ணிவிட்டு ஒரு மூடி போட்டு மூடி வச்சிட்டிங்கன்னா ஒரு 2லேருந்து 3 நிமிஷத்துலேயே ஒரு பக்கம் நல்லா வெந்துடும். இப்போ திருப்பி போட்டு இன்னொரு சைடும் வேக வச்சுடுங்க. இந்த ஆம்லேட்டை நீங்கள் லஞ்சுக்கு சைட் டிஷ்ஷாகவும் கொடுக்கலாம். நான் இன்றைக்கி ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு தாங்க கொடுத்துருந்தேன். மறக்காமல் சேவ் பண்ணி நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். தங்கம், தேங்க்யூம்மா. நாளைக்கு இன்னொரு ஷார்ட்ஸில் பார்க்கலாங்களா?